உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாரு. அப்போ ஏற்கனவே அந்த மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க, சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியோடு இந்த செவ்வாய் இணைகிறார். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் இப்போ பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அந்த செவ்வாயும் சனியும் சேர்றாங்க. ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது, எந்த ஜாதகத்திலையுமே செவ்வாய் சனி சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அது எந்த ஸ்தானத்தில் சேர்கிறதோ அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கையாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு முன் கோபத்தையும், எதிலுமே அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும், அது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதையும், இல்லை பார்த்தீங்கன்னா மகன் அப்பாவுக்கோ மகள் அப்பாவுக்கோ மகன் அம்மாவுக்கோ மகள் அம்மாவுக்கோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, இல்லை வெளியில் நீங்கள் போகிறீங்க வர்றீங்க, உங்களுக்கு அறிமுகம் ஆனவர்களும் சரி அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்டையும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு, அடிதடி, குழப்பங்கள், இது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் அதனால் கோர்ட்டுக்கோ இல்லை ஸ்டேஷனுக்கோ இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் இவ்வளவு பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன், அந்த புதன் பகவான் கும்பத்திலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குருவுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரக பரிவர்த்தனை குரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும், இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த புதனுடைய பயிற்சி. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான ஒரு நல்ல நேரம். 20 நாட்கள் தான். அப்போ அந்த 20 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தூர பிரயாணம் போகணுமா தாராளமாக போய்க்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 20 நாட்களில் நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்யலாம், எது எல்லாமே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நல்ல யோசனை பண்ணி செய்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த 40 நாட்களில் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை டயம் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும், ஏப்ரல் 30லிருந்து மே 11 வரைக்கும். அந்த டேட்டில் எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அப்போ அந்த நாட்களில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து எங்கேயாவது மாட்டிக்குவீங்களோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இதில் இவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது போக அங்கே சூரியனும் மீனத்தில் இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானும் பெயர்ச்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. சூரியன் என்பது நெருப்பு கிரகம், செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை, விபரீதங்கள், அடிதுடி, கலகம், இதனால் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், இது மாதிரி எல்லாமே நடப்பதற்கு 100க்கு 90% சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருக்குதுங்கும் போது இது அவ்வளோக்கா பாதிக்காது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே இந்த கோல்சார பலனோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்திலையுமே டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்சார பலனும் சரியில்லைங்களா, அப்போ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். ஆனால் அந்த 40 நாட்களும் நீங்கள் அடங்கி மடங்கி ஒரு இடத்துல இருந்து யாருக்கிட்டேயுமே ஒரு பிஸ்னஸ் பேச வேண்டாம், யாரையுமே நம்ப வேண்டாம், யாருக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரையும் பகச்சுக்க வேண்டாம். எத்தனை பேர் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறதுக்குனே வரலாம், உங்களுக்கு குழப்பறதுக்குனே வரலாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களை தேடி வம்பிழுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஆணாகட்டும் பெண்ணுக்கும் சரி, இருபாலருக்கும் இந்த டைம் சரியில்லை. அப்போ இதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலத்தை கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா நாம் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டிலும் குரு உங்கள் வீட்டிலும் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளை நீங்கள் வணங்கி வருவது அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கும் புதன்கிழமை நாள்லையும் அந்த பெருமாளை வணங்கியும் இந்த 40 நாட்களில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காத்து கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன நாட்கள், அதாவது இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த காரியமும் செய்யாதீங்க. ஏப்ரல் 30லிருந்து மே 10 வரைக்கும் எந்த காரியத்தையுமே செய்யாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை பார்த்து அதை குறித்து அதன் பிரகாரம் நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சௌக்கியமே. இல்லை ஏதாவது ரூபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது, இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் ஏதாவது செஞ்சு கெட்டதை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் குழந்தைகளால், உங்களுடைய மக்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இது தடுக்கும். தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன்.
இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்போ இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது கும்பத்திலிருந்து செவ்வாய் பகவான் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாகவும் சொல்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அங்கே ஏற்கனவே சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி கோடு இந்த செவ்வாய் சேருவதால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா 100க்கு 99% நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ஜாதகத்தில் இந்த 12 கட்டங்களில் செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் சனியும் சேர்ந்திருந்தால் அங்கே ஒரு பிரளயம் உருவாகும். அப்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் நடக்கும். அப்ப அங்கே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாகும். அப்ப இதனால பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ரிஷப ராசிக்காரர்கள் அவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் வர்றதுனாலையும் அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் சனியோடு இணைவதாலும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகளில் ஃபர்ஸ்ட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா திடீர்னு கோபம் வரும், டென்ஷன் ஆகும், அவங்க ஒன்று பேசுவாங்க, நீங்கள் ஒன்று பேசுவீங்க, இது ஒத்து வராமல் போகலாம். இது பார்த்தீங்கன்னா கை கலப்பதாக பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவில் முடியலாம். நீங்களே கோபம் ஏதோ இரும்பு கம்பி எடுத்து உங்கள் மனைவியை அடிக்கலாம், இல்லை மனைவியை தள்ளி விடலாம், அந்த மனைவி எங்கேயாவது போய் முட்டிட்டு விழுகலாம், இதனால் ரத்த காயம் ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் கூட நடக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரக்கூடாது. இது நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்க நினைச்சிங்கன்னா இந்த 40 நாட்களில் நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா வீதியில் போகக்கூடிய பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் உங்களுடைய வாய் பேச்சால சில தகராறுகள் ஆகலாம். அப்போ அங்கே அடிதடி ஏதோ பிரச்சனை நடக்கலாம். நீங்கள் அடிதடிக்கு போகலினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அடிதடிக்கு வரலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படலாம், உங்களை தாக்கலாம். அப்போ இது மாதிரியான ஏதோ ஒரு எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இந்த பீரியடில் உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள் அப்போ அந்த கும்பத்தில் இருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி. அப்போ அந்த மீனத்துக்கு வரக்கூடிய அந்த புதன் பகவான் இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறாரு, குருவுடைய வீட்டில் புதன் இருக்கிறார். இது கிரக பரிவர்த்தனை. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். இப்போ தனாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு யோகமான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த 20 நாட்களில்
நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸை புதுசாக செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வந்து வெளிநாடு போவதற்கு விசா கிடச்சி இந்த டயத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம். இது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. அப்போ இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான நாட்கள். அப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நல்ல முடிவுகள் எடுக்கிறக்கோ, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகணும்னு நினச்சாலும் தாராளமாக மாறி போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த ப்ரமோஷன் வரும்னு நினச்சாலும் இந்த பீரியடில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் ஒரு சம்பளம் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, அதற்குண்டான ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணுமா இல்லைங்களா, அது கிடைக்கக்கூடிய டைம் இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வரும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பீரியடில் ஆரம்பித்து கொள்வது நல்ல விஷயம். இப்போ ஒரு இன்ஜினியரு ஒரு ஒரு பில்டிங் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் 10 டு ஏப்ரல் 30க்குள்ளே ஆரம்பிக்கிறதா நீங்கள் நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வீடு கட்டல, எத்தனையோ பேருக்கு கட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்குடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த பில்டிங்குக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த டயத்தை பார்க்காமல் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அப்போ இந்த ஏப்ரல் 2 டு 10க்குள்ளே ஆரம்பித்தாலும் சரியில்லை. ஏப்ரல் 30லிருந்து அந்த 11ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பித்தாலும் அதுவும் சரியில்லை. அப்போ என்ன ஆகுனா, வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த டயத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது, மாறாக நஷ்டத்தை கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களோ, இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்வதும் நல்ல விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் அதுவும் களவு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் சரி, அடுத்தவங்களுடைய வண்டியை வாங்கிட்டு இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் கொடு வண்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டியை நீங்கள் வந்து இரவல் வாங்கினாலும் சரி, அப்போ அவங்களுடைய காரோ பைக்கோ இது மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான டைமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனையான நேர காலங்கள் தான். அது போக பாருங்க, சூரிய பகவானும் அந்த மீனத்திலே இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவானும் பெயர்ச்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. அப்போ அந்த சூரியன் நெருப்பு கிரகம், இந்த செவ்வாயும் நெருப்பு கிரகம், அதுபோக இந்த சனி, இந்த 3 கிரகங்களும் அது ஒன்று சேரும்போது கண்டிப்பாக சில விஷயங்களாகப்பட்டது பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை நடத்திருக்காங்க இல்லையா, அந்த பீரியட்ல மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்போ அதற்கு முன்னாண்டே இந்த டயத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு நாம் சொல்வதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிட்டு நாம் சொல்கிறதை மதித்து நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இது பெருசாக பாதிக்காது. இப்போ தசா புத்திகளும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்சார பலனும் இதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இந்த எந்த பீரியடில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறவங்க, இல்லை வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த நாட்டில் ஒரு பிஆர் வாங்கலாம், ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 10 to 30 இந்த டேட்டில், இந்த நாட்களில் ஒரு நாளில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஏப்ரல் 2னா ஏப்ரல் 2 to அந்த 10ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாள் நல்ல ஜாக்கிரதையா, அது போக ஏப்ரல் 30 to அந்த மே 11 வரைக்கும் அந்த 10 நாளும் ஜாக்கிரதையாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நான் உங்களுக்கோசரம் தான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்டதுலையுமே சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான் இது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க. மேனத்துக்கு வந்து 40 நாள் இருப்பாங்க. அப்படி இந்த 40 நாள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? விருச்சக ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ இவங்களுக்கு வந்து 1ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடம் மேஷம், அதுவும் செவ்வாயுடைய வீடு தான். அப்போ இவங்க 2 ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெறதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ செவ்வாய். அப்போ 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீக புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்து, இல்லை உங்களுடைய சொத்து பிரிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்போ பூர்வீக சொத்து பிரிச்சிடலாமா, இல்லை பூர்வீக சொத்து இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு செஞ்ச குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு, அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம். அதே சமயம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க, இல்லை கோர்ட்டு கட்சின்னு அப்படி நடந்துட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து இப்போ பைசல் ஆகக்கூடிய டைம். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் இது வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல பைசல் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பூமிகாரகன். அப்ப இந்த பூமியினால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, விருச்சக ராசிக்காரங்களே, நீங்க இந்த பீரியட்ல இந்த 40 நாள்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா காடு தோட்டம் இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க. இதற்கு உண்டான ஒரு அருமையான டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்க்கை. இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது குழப்பங்கள், ஒருத்தரை நம்ம நம்புறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தரை நம்பி ஒரு பணம் கொடுக்குறோம், எடுத்து வைங்க மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படி கொடுக்க வேண்டாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட முழு பொறுப்பு ஒப்படைக்கிறோம், அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம். இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக இந்த 15/4/2026 இருந்து 22/4/2026 இந்த 8 நாட்களுமே செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அந்த டயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 நாள், இந்த 8 நாளும் நீங்கள் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் பண்ண வேண்டாம். எந்த சுபகாரியத்தையுமே செய்யறதுக்கு டேட் குறிக்க வேண்டாம். எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த டேட்டை தள்ளி போடுங்க தயவு செய்து.
ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பிரளயம், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு அசிங்கம், இது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியிலே வந்து மேச ராசியில வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சமடைகிறார். அப்போ வந்து அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது செவ்வாயுடைய வீட்டில் வந்து உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து 10ஆம் இடத்ததிபதி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்போ வந்து இப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கிறீங்க. தொழிலே கொஞ்சம் விருத்தியாகாமல் போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களை நம்பியும் மோசம் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ தொழில் இது மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. இல்லைன்னா தொழிலில் வேலை ஆட்கள் சரிவர அமையாமல் போயிட்டுருக்கும். இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ வந்து அஃபீஷியலாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அவங்களால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், நாம் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடலாம், எதுக்கு வீணா மனஸ்தாபம் அப்படின்னு நினச்சாலும் அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அது போக நீங்கள் எதிர்பார்த்த சேலரி அது இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ப்ரமோஷன் அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாக அந்த ப்ரமோஷனும் இந்த வருடத்தில் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி டயத்தில் கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உச்சமானதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் படிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அது நடக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, அது வந்து கிடைச்சும் கிடைக்காம போயிட்டுருக்குது, அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் சொன்ன பீரியடு அந்த 8 நாள் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சில முக்கியமான காரியங்களை மட்டும் தள்ளி போட்டுருங்க. அந்த பீரியடில் அந்த 8 நாளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நல்ல விஷயம். அப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருப்பாங்க. அப்போ அந்த புதன் பகவானால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக ஐடி செக்டரில் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது ரூபத்தில் உங்கள் மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்கள் 5ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சுப விரய செலவுகள் இந்த பீரியடில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களை தேடி வரும். அப்போ அந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காது குத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், வளகாப்பு இப்போ நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. அது போக உங்களுக்கு வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா வீடு கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரம் நல்லது செஞ்சுக்கலாம். அது வந்து சுப விரைய செலவுகளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் காசு இருந்தாவோ பணம் இருந்தாவோ ஏதாவது ஒரு பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை இழுத்துட்ரும். அப்போ அந்த விரைய செலவுகள் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அதிகாரமும் நம்மகிட்ட ஜாஸ்தி, கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தினாலேயோ நம்மளுடைய பேச்சாலேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலர் நமக்கு வந்து பகையாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம், பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நாம் இப்போது பகைத்து கொண்டால் 10 வருஷம் ஒருத்தரோட நல்லா பழகியிருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ சின்ன சங்கடத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசி அவங்கள பகைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 வருஷம் நட்பு போச்சா? அப்போ தயவு செய்து அது மாதிரி பகைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த இடத்துலையும் பேசுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த பீரியடில் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அமைதியாக இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த பதிவே உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பெயர்ச்சியாகப்பட்டது நடக்கிறது. அதாவது கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்போ குருவுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த புதன் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலேயே இருக்கிறாங்க. அதாவது கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி இந்த புதன் பகவான் மீனராசிக்கு வந்துடுறாங்க 20 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குருவுடைய வீட்டில் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சனியும் செவ்வாயுடைய சேர்க்கை, எப்பவுமே சனி செவ்வாயும் எந்த ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்தாலும் இந்த 12 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த டைம் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்போ மீனராசிக்கு 8ஆம் இடத்துல இது சேருது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் அதிகமாகும். அது போக பார்த்தீங்கன்னா, ஊரை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை, அதே சமயத்தில் இந்த மரண பயம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும். ஆனால் அந்த சமயத்தில் குருவுடைய வீட்டில் சேர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது போக இந்த 15/4/2026 22/4/2026 வரைக்கும் ஒரு 7-8 நாள், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பமோ, ஒரு தொழிலில் இடைஞ்சலோ, ஒரு பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகளோ, சொந்தத்தில் மனசுக்கு ஒத்து வராத சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உருவாகும். அப்போ அந்த 8 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 15/4 இருந்து 22/4 வரைக்கும். அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய அந்த மீனராசிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த புதன் பகவான் செவ்வாய் கூட இணைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருந்துட்டா
தனஸ்தானம் சம்பாதிக்கலாம். மிச்சமிக்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அப்போ அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் குருடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ரூபத்திலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸில் 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொண்ணும் பொருளும் தேடி அதை பார்த்தீங்கன்னா இப்போ கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 14ஆம் தேதி 9ஆம் இடமான மேசத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாகறாங்க. அப்போ அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்களாக இருந்தாலுமே இதில் உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக செவ்வாயுடைய வீட்டில் உச்சபலம் நம்ம பார்க்கறது செவ்வாய் பயிற்சி. அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் உச்சபலம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி தெம்பு, தனி தைரியம், நம்ம எதையுமே சாதிச்சிருவோம், எதையுமே சம்பாதிப்போம், இந்த வேலையை நம்மளுக்கு கிடைக்கும், இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வரும். நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 9ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறார். இதனால சிம்ம ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் பலம் கொடுக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்கனால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இல்லை, அந்த வேலையில் நமக்கு நல்ல வருமானம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதே சமயத்தில் அந்த வேலையில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடமாகப்பட்டது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் ஒரு நவகிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரசன். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியும் அந்த சூரிய பகவானுடைய உச்சபலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும், பல தடைகளை கடந்து, பல கஷ்டங்களை கடந்து, பல உங்களுக்கு எத்தனையோ பேர் துரோகம், எத்தனையோ பேர்த்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய டயத்தில் தான் நேரகாலமாகத்தான் இந்த சூரிய பகவானுடைய உச்சம் நல்லா இருக்கும். அதுவும் செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய் பகவானும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண வாழ்க்கை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மறுமணம், ஒருத்தர் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையில் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பீரியடில் நீங்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு கல்யாணம், ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இன்னொரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்த்தோம் செட் ஆகலை, இன்னைக்கு செட்டான திருமணங்கள் நிச்சயமான திருமணங்கள் கூட இன்னைக்கு நடக்கலை. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நினச்சாலுமே இந்த பீரியடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மறுமணமும் நடக்கும், அந்த திருமணமும் நடக்கும், உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களை பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றவங்களே பெற்றவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக இருங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி முடிவடைகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அந்த மீனத்தில் சனி ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த சனியோடு இந்த செவ்வாய் பகவான் இணையறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயும் சனியும் இணைவதால் மேச ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல. அப்போ இந்த மேச ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். அப்போ உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டில் சனிகோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த சனிகோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போர்க்களமாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சிம்பிளாக பேசினா கூட பிரச்சனையாக மாறும். அப்போ அடிதுடி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த 40 நாட்களுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது கத்தி, கிடப்பாறை, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள், இதனால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ சனி அப்படிங்கிறவங்க நேர்மை, நீதி, நியாயம் இதுக்கோசரம் போராடுறவங்க. செவ்வாய் அப்படிங்கிறவங்க ஒரு போர் கிரகம். இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மேனத்துக்கு போறாங்க. மேனத்துக்கு போகும்போது புதன் அங்கு நீச்சம். அப்ப புதன் பகவான் அங்கே நீச்சம் அப்படின்னா 0 கண்டிஷன். அப்ப இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு அறிவு கிரகம், ஒரு வித்தை காரகன். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம படிப்பில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும், படிப்பு கொஞ்சம் வீக் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவை இழந்து நம்ம ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குரு வீட்டில் புதன் இருக்கிறாரு, புதன் வீட்டில் குரு இருக்கிறாரு. அப்போ அந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிவர்த்தனை இருக்குது இல்லைங்களா, குருவும் புதனும், இந்த பரிவர்த்தனையால் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை காலகட்டங்களில் நீங்க ஏதாவது செய்யற மாதிரி தான் செஞ்சுக்கலாம். இடம் மாறி போகலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், வீடு மாறி போகலாம், இல்லை ஒரு வேலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம். இது மாதிரி செஞ்சால்
கண்டிப்பாக இந்த குருவும் புதனும் பயிற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ அஃபீஷியலாக நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் இந்த பீரியடை பார்த்துட்டு நீங்கள் செயல்படணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 40 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாட்களில் இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு யோகமான நாட்கள். அப்போ அந்த யோகமான நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், அதுபோக ஒரு வியாபாரம் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அந்த சமயத்தில் நீங்கள் பேசிக்கலாம், கமிஷன் பேசிக் சம்மந்தப்பட்டது அந்த சமயத்தில் வாங்கிக்கலாம். அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு சாதகமான டைம் இந்த டைம். அப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசி முடிவெடுக்கிறதோ, அப்போ இந்த மாதிரி சமயத்தில் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் அந்த மேனத்தில் சனிகோடு இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், இந்த செவ்வாய் பகவானும் ஒரு நெருப்பு கிரகம். அப்போ அந்த 2 கிரகங்களும் இணையும் போது கண்டிப்பாக மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இணையிறாங்க. அப்படி இணையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு, அதாவது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசினா கூட அது தீப்பிழம்பு மாதிரி அடுத்தவங்களுக்கு கெட்டதாகத்தான் முடியும். அப்போ உங்களுக்கும் அது கெட்டதாகத்தான் முடியும். அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணுவதற்கு போக வேண்டாம். ஏன்னா முதலே நீங்கள் முன்கோபக்காரர். அப்போ உங்களுடைய கோபத்தின் அந்த செயல்பாட்டில் நீங்கள் ஏதாவது அந்த கோபத்தில் வேறு ஏதாவது அடிதடி ஆகலாம், பிரச்சனை ஆகலாம், வம்பு வழக்கு வரலாம், வீண் சண்டைகள் உருவாகலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறிடுவாங்க. அப்போ அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற நாட்களில் யாருக்காவது ஜாமீன் போடுவதோ, இல்லை யார் விஷயத்திலாவது போய் நீங்கள் தலையிடுவதோ, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பது கண்டிப்பாக நல்ல விஷயம். இல்லைன்னா உங்களுடைய ரத்த சம்பந்தம் வகையில் பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பில் பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருக்கிறதுனால நான் சொன்ன பீரியடு மட்டும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. மற்ற பீரியடில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்ல விஷயம். அப்போ இந்த மாதிரி டயத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா அந்த முருக கடவுள், உங்களுடைய ராசிக்கு உகந்த தெய்வம் முருக பகவான். அந்த முருக பகவானை திருச்செந்தூர் முருகனை போய் கூட கும்பிட்டு வரலாம், இல்லை பழனி முருகனை கும்பிட்டு வரலாம். அப்படி போகிறதுக்கு டைம் இல்லாதவங்க, இல்லை போக முடியாதவர்கள் தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிட்டு வாங்க. சஷ்டி நாளில் விரதம் இருந்துவாங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குது, இந்த பீரியடில் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது
எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நடக்கும். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கடக ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், அது போக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்தில் குருடைய வீட்டில் இந்த சேர்க்கை நடக்குது. அப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஜாதகத்தில், ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருந்து ஒரு தசை நடத்தினாங்க வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தசையோ சனி தசையோ நடந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம கோல்சார பலன் பார்க்கிறோம். இப்போ இந்த கோல்சார பலனில் யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை நடக்கிறதோ சனி தசை நடக்கிறதோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். அதுபோக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்காது. எது வரைக்கும் கொடுக்காது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கும். அப்போ சனி செவ்வாய் புதன் அதோடு சூரியன், அப்போ அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறதுனால மொத்தத்தில் இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான், 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான், இவங்களும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய காரிய வெற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் இதற்கு முன்னாண்ட எடுத்த முயற்சிகள் சில விஷயங்கள் தடுங்கலை இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிறைவு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி நம்மளுக்கு சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அப்போ அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய 9ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் அந்த 13 நாட்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. அப்போ யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் நீங்கள் கொடுத்த பணம், ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க, அந்த பணத்தை கேட்குறீங்க, இது நாள் வரைக்கும் வராத பணம் இந்த பீரியடில் நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும். அந்த நட்பு ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த நட்புனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய தனாதிபதி சூரிய பகவான் மேசத்துக்கு வர்றாங்க. அங்கே மேசத்தில் செவ்வாயுடைய வீடு, அந்த செவ்வாயுடைய வீட்டில் அந்த சூரிய பகவான் உச்சமாகறாங்க. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அதிபதியாகப்பட்டது 10ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமாக ஒருத்தர்னால, ஒரு புதிய வரவுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாகும். அப்போ அந்த நட்புனால இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த உறவுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். காரணம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் உச்சம். அப்போ அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல உச்சம் செவ்வாயுடைய வீட்டில். அப்போ நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சமாகிறதுனால, அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, தனாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலேயோ, செய்யக்கூடிய தொழிலையோ, நீங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ, இல்லை நீங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்க வேலையில அதிகமான சம்பளத்தை எதிர்பார்த்தாலும் சரி, இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது போக வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு ஸ்டெப் முன்னேற்ற பாதையில் வருவீங்களோலையோ கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த பீரியட்ல நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா குருவுடைய வீட்டில், அந்த குருவும் செவ்வாயும் நட்பானவர்கள் தான். அதே சமயத்தில் அந்த குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறதோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வாங்குறதோ, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, கடகராசியில் பிறந்தவங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இது மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு திருமணம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும், என் தம்பி கல்யாணம் ஆகணும், தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படிங்கிறது அமையும். அந்த வாழ்க்கையில சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனதார பிடிக்கும் நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க. அப்படி மேனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள், அதை சேமித்து வைக்கக்கூடிய வழிகள், ஒரு குடும்பம் சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய ஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அது போக 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், திருமண பாக்கியம். இது சம்பந்தப்பட்ட இடம்தான் செவ்வாய் பகவானுடைய வீடு. அவரு போய்
இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமா, நான் சொன்ன திருமண பாக்கியம் பாதிக்கப்படுமா, இவங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாகுமா, தொழில் நஷ்டமாகுமா, வியாபாரம் நஷ்டமாகுமா, இவ்வளவு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனா இது எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, இது யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க, குரு பகவானுடைய வீட்டில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த துலாம் ராசி குருடைய ஆதிக்கம், குருடைய பார்வை. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எந்த தோஷம் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த தோஷத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாது. அது மாதிரியான ஒரு பார்வை தான் துலாம் ராசியில் இருக்குது. அப்போ அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி குருடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த குரு துலாம் ராசியவே பார்க்கறதுனாலையும் பயப்பட வேண்டியதே இல்லை துலாம் ராசிக்காரர்களே. அப்ப இதற்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், நீங்க தொழில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் மூலியமாகவோ, உங்களுடைய வேலை மூலியமாகவோ, உங்களுடைய வியாபாரத்தின் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்க பணம் சம்பாதிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மூலியமாக கண்டிப்பாக கடனை கட்டலாம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், செவ்வாயுடைய வீடு. அப்ப அந்த திருமண பாக்கியமும் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கலாம், இல்லை மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை இந்த பொண்ணு பார்த்துருக்கிறேன் அதை போய் நம்ம கேட்கலான்னு நீங்க வீட்டில் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை அம்மா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை அப்பா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை தூரத்து சொந்த பந்தத்தில் பார்க்கலாம். இதற்கு முன்னாண்ட நீங்கள் பொண்ணு பார்த்து உங்களுக்கு செட் ஆகாமல் தடுங்கலாச்சு, கல்யாணம் நின்று போச்சு, அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பீரியட்ல இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் அதே குரு வீட்டில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அந்த செவ்வாயும் மங்களகாரகன் ஆயிட்டான். அப்ப அந்த மங்களகாரகன் உங்களுக்கு மங்கள பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அது போக இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை, அதே பார்த்தீங்கன்னா குருடி வீட்டில் செவ்வாய் இருக்கிறாங்க, சனியும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அது நம்மளுக்கு சரியில்லை. அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால சத்ரு, எதிரி, கடன், நோய் இது மாதிரி பிரச்சனைகளே உங்களுக்கு அதிகப்படுத்தும். அது போக இந்த 15/4/2026 அதிலிருந்து 22/4/2026 இந்த 8 நாட்கள் சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார், இந்த செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த 8 நாட்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல விஷயங்களை எதுவுமே ஸ்டார்ட் செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட ஜாமீன் போட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது போக நான் சொன்ன பீரியட்ல அந்த ஒரே நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் இயங்குவதால் அந்த 8 நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய வேண்டாம், சுபகாரியத்துக்கு டேட் குறிக்க வேண்டாம். அது மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாயுடைய வீட்டில் உச்சமாகிறார். நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சமாகும் போது உங்களுக்கு பார்ட்னர் ரூபத்தில் யாராவது புதிய பார்ட்னர்கள் சேருவாங்க. பார்ட்னர் இந்த பீரியட்ல சேர்த்திக்கிறதும் நல்ல விஷயம். அதுபோக
திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையையும் பெத்தவங்க தாத்தா பாட்டி அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன். அவர் வந்து உச்சமாகிறதுனால நீங்கள் தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. புத்திர பேர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடச்சி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. நான் சொன்ன டேட்டில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த பீரியடில் நம்ம வேண்டாம்னு சொல்லி விலக்கி விடலாம். வேறு ஏதாவது புதிய பார்ட்னர் போட்டு நம்ம தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் தொழில் செய்யலாம், உங்களுக்கு நல்லா வரும். அப்போ வந்து வேலை நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நல்லா அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நல்ல எக்ஸாம் எழுதலாம், கண்டிப்பாக நல்ல படிப்பு வரும், நல்ல கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக நல்ல எதிர்காலம் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதை அனுபவித்து நீங்கள் நல்லா இருக்கணும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.